கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு செய்தியோடு கூட எங்களை ஒருவரையும் சந்திக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கூட நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகின்ற அந்த காரியத்தினுடைய தொடர்ச்சியாக மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் இவர் என்கின்றதை அறிந்து கொள்ளும் முகமாக மாறாதவரின் மாற்றங்கள் என்கின்ற தலைப்பினூடாக கூட நாங்கள் இன்றைக்கு நேரில் படிக்க போகிறோம். மாறாதவரின் மாற்றங்கள். இந்த காரியத்தை நாம் அறிகிறதுக்கு முன்பதாக தலையில் தாத்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தாயமடைந்த நேச தகப்பனே, பரிசுத்தரே, நீர் எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் எங்களுக்கு தந்து, கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலே நீர் உம்முடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த விதத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு, உம்முடைய குணத்தை அறிந்து கொண்டு அதை பிரதிபலிக்கிறவர்களா இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதான வழியை பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். மாறாதவரின் மாற்றங்கள். மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்படியா இருந்தால் இந்த தேவன் வேதாகமத்திலே தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய குணாதிசயங்களிலே ஒன்று என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் மாறாத தேவன். இன்னும் நீங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். அப்படியா இருந்தால் இந்த வேதாகமத்தின் தேவன் அவர் மாறுவதில்லை, அவரிடத்துல எந்த விதமான வேற்றுமையும் இல்லை என்பது நிஜமான ஒரு உண்மையாக காணப்படுகிறது. இன்னும் வேதாகமம் அவருடைய இந்த மாறாத தன்மையை குறித்து சங்கீதம் 102:27 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். நீர் மாறாதவர். இன்னும் நீங்க எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியே இருந்து இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு காரியம் உறுதியாகிறது. வேதாகமத்தின் தேவன் மாறாதவர். அவரிடத்துல மாறுதல் இல்லை, வேற்றுமை இல்லை என்று அங்கே தெளிவாக வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் வேதாகமத்துல இந்த தேவனுடைய குணாதிசயம் படிக்கிறதுக்கு முற்படுகின்ற பொழுது இதற்கு முரணாய் சில காரியங்கள் இருக்கிறதை போல நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். சில சம்பவங்கள் தேவனுடைய சாயம், அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அவருடைய குணாதிசயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் வேதத்திலே முரண்பாடு என்றோ அல்லது தேவன் என்ன மாறுகிறார் என்றோ நாம் என்ன செய்து விடக்கூடாது. நம்முடைய இஷ்டத்துக்கு ஏற்றாற்போல் தேவனை பார்த்து விட பிரயாசப்படாமல், தேவன் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அவரை நேசிக்கிறதுக்கு எதுவாய் நீங்களும் நானும் பிரயாசப்பட போகிறோம். அவருடைய மாறுதலை நீங்களும் நானும் சரியாக அறிந்து கொண்டு, வேதாகமத்திலே அவர் மாறாதவர் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர் மாறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய மாறுதலை சரியாக புரிந்து கொண்டு நீங்களும் நானும் அதே வண்ணமாக அவருக்கு பிரியமான மாறுதலுக்குள்ளாக கடந்து வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்க போகின்றது. அதை நான் கற்றுக்கொள்வோம். அப்படி இருந்தால் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அப்படியா இருந்தால் இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறவர், அவர் எப்பொழுதும் அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறப்போவது இல்லை. அவருடைய அன்பு, அவருடைய குணாதிசயம் எந்த சூழ்நிலையும் மாறாது. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த அன்பை நிலைநாட்டுவதற்காக அவர்
நம்மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறதுனால அவர் சில மாறுதலுக்குள்ளாக கடந்து போகிறதை நீங்க வேதாகமத்திலே பார்க்கலாம். அப்படியா இருந்தால் தேவன் மாறாதவர் என்று வேதாகமம் சொல்லுகின்ற பொழுது அது அவர் முற்று முழுவதுமாக மாறாதவர் என்று சொல்லாமல் அவருடைய தன்மையிலே அவருடைய அன்பிலே அவர் என்ன செய்ய மாட்டாரா? மாற மாட்டார். அவருடைய குணாதிசயம் மாறாது. அவர் அன்பானவர், நித்தியமாய் அவர் அன்பானவர் தான். அது ஒரு நாளும் மாறாது. அவர் இரக்கம் உள்ளவர், அது அவருடைய குணாதிசயம், அது அவருடைய தன்மை, அது என்றைக்கும் மாறாது. அதைத்தான் அந்த வசனங்கள் தேவன் மாறாதவர் மாறாதவர் என்று சொல்லுகிறது அல்லாமல் தேவன் சில மாற்றங்களுக்குள்ளாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கலாம். அதை பார்த்த மாத்திரம் என்ன தேவன் மாறாதவர்னு சொல்லிட்டாரு, இங்க என்ன மாறாரு அப்படின்னு நம்ம குழம்பிடக்கூடாது. தேவன் எதுல மாற மாட்டார் அப்படின்னா அவருடைய அன்புல அவர் மாற மாட்டாரு, அவருடைய குணாதிசயத்துல அவர் மாற மாட்டாரு. அவர் இரக்கம் செய்கிறவரு, அவர் உண்மை உள்ளவரு, அவரு நீதியான தேவன், அவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார். இந்த தன்மைகள்ல இருந்து அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் மாற மாட்டாரு. அவருடைய அன்பை நிலைநாட்டுவதற்காக சில மாற்றங்களுக்குள்ளாக அவர் கடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நீங்க 2 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தேவன் எப்படி அன்பானவரோ அதே போல அவருடைய கற்பனையின்படி நடக்கிறதும் என்னதான் அன்பு என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. அப்படியா இருந்தால் அவர் இந்த அன்பை நிலைநாட்டுவதற்காக, அவர் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய அன்பை விட்டு கொடுக்காதவராக செயல்படுகிறதை நீங்க பார்க்கலாம். கற்பனையின்படி நடப்பதே அன்பு. அந்த கற்பனையின்படி நாம் நடக்காதவர்களாய் இருக்கின்ற பொழுது நம்மளிடத்துல அன்பு இல்லாமல் போகின்றது. அந்த அன்பு நம்மளிடத்துல ஒரு பிரிவினைக்குள்ளாக ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது. ஆனாலும் இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறவர். அவருடைய நியாய தீர்ப்பிலும் கூட அவருடைய அன்பு வெளிப்படுகிறது என்பதை பிரதிபலிப்பதற்காக, அந்த பிரமாணத்தை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அன்பாகவே இருக்கிறார். அதற்காக சில மாற்றங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அன்பை நிலைநாட்டவே அவர் சில மாற்றங்களுக்குள்ளாக வருகிறார். ஆனா அவர் இந்த அன்பை நிலைநாட்டுகிறதற்கு சில மாற்றங்களுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார் தானே, நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி அவருடைய அன்பை நிலைநாட்டுவதற்காக, அவருடைய குணாதிசயத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் சில மாற்றங்களுக்குள்ளாக வருகின்ற பொழுது அவருடைய நீதியில ஏதாவது குறைபாடு வருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வராது. அவருடைய நீதி மாறாது. அவர் அன்பானவர் தான். அந்த அன்பை நிலைநாட்டுவதற்காக சில மாற்றங்களுக்குள்ளாக கடந்து வருவார். ஆனா அந்த மாற்றங்கள் அவருடைய நீதியில எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதையும் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் ரோமர் 3வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ரோமர் 3:3-4. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்படியா இருந்தால் ஒரு 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 காரியம் இந்த இடத்துல விளங்குகிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, சிலர் விசுவாசியாமல் போனாலும் சரி, எத்தனை பேர் பாவத்தை தெரிவு செய்து தீமையை தெரிவு செய்து விழுந்து விழுந்து போய்கொண்டிருந்தாலும் சரி, அது அவருடைய உண்மையை என்ன செய்யாது? அவமாக்காது. அவருடைய நீதியை அங்கே புரட்டி போடாது. அவர் அன்புள்ளவர் தான் என்பது, அப்படி எத்தனை பேர் அவிசுவாசமாய் கடந்து போனாலும் அதுல எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை. அவர் அன்பானவர் தான், அவர் நீதியுள்ளவர் தான் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாய் அறிந்து கொள்வோம். எத்தனை பேர் அவிசுவாசமாய் பிரிந்து போனாலும் சரி, எத்தனை பேர் விழுந்து விழுந்து போனாலும் சரி, அவர் நீதியுள்ளவரே, அவர் அன்புள்ளவரே என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நீர் உம்முடைய வசனங்களின் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படியாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் எப்பொழுதுமே அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா வெற்றி அடைகிற தேவனாய் இருப்பாரு. எதுல வெற்றி அடைவார்னா அவருடைய அன்புல அவர் வெற்றி அடைவார். அவருடைய அன்பு என்றைக்கும் ஜெயிக்கிறதாக இருக்கும். அவருடைய அன்பை யாருமே குற்றம் சாட்ட முடியாது. ஓ, தேவன் அன்பில்லாதவர், அவர் இப்படியாப்பட்டவர் அப்படியாப்பட்டவர் யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் அன்பானவர் என்பதை ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடும், ஒவ்வொரு முழங்காலும் அவருக்கு முன்பாக ஒரு நாள் முடங்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் நீதிபரர், அவர் அன்பானவர் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் நீங்க இப்ப வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, வெளிப்படுத்தல் 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு அப்படின்னு ஒரு எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. தேவன் சிலரை என்ன செய்யறாராம்? கடிந்து கொள்ளுகிறாராம், சிட்சிக்கிறாராம். ஆகையினால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய இந்த சிச்சையில, அவருடைய இந்த கடிந்து கொள்ளுதல்ல என்ன ஒரு காரியம் வெளிப்படுது அப்படின்னா, அவர் நேசிக்கிறாராம், அவர் அன்பு செலுத்துகிறாராம், அதனாலே அவர் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறாராம். அப்படியா இருந்தால் நம்முடைய தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற இந்த தேவன் நம்மளை நேசிக்கிறதுனாலே அவர் கடிந்து கொள்கிறாரு. ஓ, அவர் என்ன கடிந்து கொள்றாரு, அவர் என்ன இந்த இடத்துல கோவப்படுறாரு, இது என்ன நீதி நிலைநாட்டுதல்ல, இவர் அன்பானவர்ன்றாரு, என்ன இது, இவர் எப்படி கோவப்படுவாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவருடைய கோபமும் எண்ணத்தின் அடிப்படையில வருகிறதுன்னா அன்பின் அடிப்படையில வருகிறது. அவருடைய நீதி அன்பின் அடிப்படையில அங்கே ஜெயிக்கிறதாக காணப்படும் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதனை ரட்சிக்கிறதுக்காக அவர் மேல கோவப்படுகிற தேவன். அந்த கோவம் என்ன அடிப்படையில வருதுன்னா, அவனை எப்படியாவது ரட்சித்திரணும். ஓ, நீ பாவம் செய்தா இருந்தா நீ மரித்து போவ அப்படின்னு கண்டிப்பாரு, கடிந்து கொள்வாரு, கோவப்படுவாரு. ஆனா அதுக்கு பிற்பாடு அவன் எப்படியாவது ரட்சித்துப்பட்ட அந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்துட மாட்டானா, அவன் எப்படியாவது அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள மாட்டானா என்கின்ற ஒரு மனநிலை இருக்குமே அல்லாமல், வெறுமனே இன்றைக்கு நாம் கோபப்படுகிறது போல அவருடைய கோபம் இருப்பதில்லை. அவர் அன்பானவர் தான். எத்தனை சிச்சைக்குள்ளாக நம்மளை கடந்து போக பண்ணினாலும் சரி, எத்தனை தரம் நம்மளை அடித்தாலும் சரி, அது ஒவ்வொன்றும் அன்பின் அடிப்படையிலே இருக்கும் என்பதை நீங்களும் நானும் ஒரு நாளும் சந்தேகித்திராதீங்க. தேவன் நமக்கு செய்கிறது எல்லாம் அன்பின் அடிப்படையில என்பதை மறந்து விடக் கூடாது. அவருடைய சிச்சை, அவருடைய கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அன்பின் அடிப்படை. இன்னும் சங்கீதம் 78:31 நீங்க வருகின்ற பொழுது, தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இந்த சம்பவத்தை நாம் சில நேரத்துல வாசிக்கும் பொழுது, ஏன் இந்த தேவன் இப்படி செய்தாரு, கோவப்பட்டு இருக்கிறாரே, அவர் கோவப்பட்டு நிறைய பேரை அழித்து போட்டிருக்கிறாரே, என்ன இந்த தேவன் அன்பானவர் அப்படின்னு சொல்றோமே, நீதிபரர் என்றோமே, அவருடைய கோபத்தினால அவர்களை அழித்து போட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்மிடத்துல அவிசுவாசம் வந்து விடக்கூடாது. நம் தேவனை அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் எத்தனை பேரை அங்கே எழும்பி சங்கரித்து போட்டாலும் சரி, எத்தனை பேரை அங்கே அழித்தாலும் சரி, அவருடைய நியாயம் விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவர் அன்புள்ளவர் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாய் அறிந்து கொள்வோம் என்பதில், அந்த அவர் அன்புள்ளவர் தான் என்பதை நம்மளுடைய நாவினாலே அறிக்கையிடுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் நீதிபரர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அவர் அன்பான கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வோம். அவர் அந்த இடத்துல இத்தனை பேரை சங்கரித்ததற்கு காரணம் அன்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் நீதியுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்க உபாகமம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் வாசிப்பீர்கள். அப்படியா இருந்தால்
இந்த தேவனுடைய குணாதிசயத்தை கொஞ்சம் நான் பார்க்கின்ற பொழுது, நான் அந்நிய தெய்வங்களை நாடி போகின்ற பொழுது, நான் பாவங்களை செய்கின்ற பொழுது, இந்த தேவன் எரிச்சல் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை எரிச்சல் உள்ளவராக நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில அவர் எரிச்சல் படுகிறாராம். அப்படியா இருந்தா அவர் எரிச்சல் படுகின்றதும் அதற்கு பின்னாலே இருக்கின்ற காரணத்தை பார்த்தா, எவனோ ஒருத்தனை ரட்சிக்கிறதுக்கு பிரயாசப்படுறாரு. அவன் மேல எரிச்சல் பட்டு, அவன் மேல கோவப்பட்டு அவனை எப்படியாவது ரட்சித்திரணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிறார். அவருடைய ஒவ்வொரு செயற்பாட்டின் அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அன்பு. அவருடைய ஒவ்வொரு செயற்பாட்டின் அடிப்படை என்ன அப்படின்னா நீதி. அதிலே எந்தவித சந்தேகமும் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அவர் யாரோ ஒருவரை ரட்சிக்க பிரயாசப்படுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் அங்கே கோவப்படுகிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு 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 இரக்கத்தை காண்பிக்க அங்கே பிரயாசிக்கிறார். யாரையோ அவர் பக்கமாக சேர்த்துக் கொள்கிறதுக்கு அந்த பிரயாசத்தினாலே அவர் எரிச்சல் படுகிறவராக, சில நேரங்களில் கோவப்படுகிறவர்களாக, சில நேரத்துல அங்கே அழிக்கிறவராக செயற்படுகிறதை கூட நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அன்பானவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. இன்னும் நீங்க அவரை பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகளுக்காக மாறுகின்ற ஒரு தேவனாய் இவர் இருக்கிறார். அப்படியா வற்று அவர் மாறுகின்ற ஒவ்வொரு மாறுதலும் சில நேரத்தில் கோபம் உள்ளவராக, எரிச்சல் உள்ளவராக, இன்னும் அவருடைய தன்மைகளை அவர் எப்பொழுதெல்லாம் மாறுகிறாரோ அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அது அன்புக்குரியதாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. இன்னும் யாத்ரா 32வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யாத்ரா 32:14, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்கலாம். யாத்ரா 32:14, செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டாராம். அப்படியா இருந்தா நம்முடைய தேவன் மாறுகிறார் என்பது விளங்குகின்றது. இந்த தேவன் மாறுகிறவரே தான். ஆனா எதுல மாறுறாரு அப்படின்னா அவருடைய தன்மையிலிருந்து மாறுவதில்லை, அவருடைய அன்பில இருந்து அவர் மாறுவதில்லை, அவருடைய குணாம்சத்திலிருந்து அவர் மாறுவதில்லை. ஆனா சின்னத்துல அவர் சொல்லிடுறாரு, உன்னை நான் அழிச்சிருவேன்ப்பா, உன்னை நான் நிர்மூலம் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை நானும் நீங்களும் மாறிட்டா அவருடைய எச்சரிப்புக்கு நாம் செவி சாய்த்து, அவருடைய எரிச்சலை நாம் சரியாக உணர்ந்து, அவருடைய கோபம் என்னத்துக்காக இந்த கோபம் என்னிடத்திலே தேவன் காட்டுகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற தீர்மானங்களை எடுத்து நாம் மாறுவோமாயிருந்தால் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி அவர் பரிதாபம் கொண்டு மாறுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் அப்படி மாறுகின்ற பொழுது அவர் அன்பானவர். அவர் அப்படி மாறுகின்ற பொழுது அவருடைய நீதி நிலைநாட்டப்படும் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியா இருந்தால் அவர் எப்படியாப்பட்ட மாற்றங்களுக்குள்ளாக வந்தாலும் ஒன்று நிச்சயம், அவர் அன்பானவர். மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அவரு நீதி உள்ளவர். அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒரு மனிதனை ரட்சிக்கிறதுக்காக அவர் அந்த 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 ரட்சிப்பினுடைய அந்த அன்பை நிலைநாட்டுவதற்காக அவர் அநேக மாற்றங்களுக்குள்ளாக கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய நீதி எப்படியாப்பட்டது என்பதை நாம் 1000 வருட அரசாட்சியிலே பரலோக ராஜ்யத்திலே இருக்கின்ற பொழுது நாம் அதை அறிந்து கொண்டு நேர்த்தியாய், நீதியாய், அன்பாய் அவர் நீதிபரராய் செயற்பட்டிருக்கிறார், நீதியாய் நியாயம் தீர்த்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்னும் எரேமியா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எரேமியா 18:8, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மாறாத தேவன், அவர் மாற மாட்டாராம். அவரிடத்துல எந்தவித மாறுதலும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆனா அது எதுல அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அவருடைய அன்பில அவர் மாற மாட்டாரு. அந்த அன்பின் அடிப்படையில அவர் கோபப்படுறாரு. அந்த அன்பின் அடிப்படையில மறுபடியும் அந்த கோபத்தை அவர் மாற்றிக்கொள்றாரு. அன்பின் அடிப்படையில அவர் சொல்றாரு, நீ இப்படியே போயிட்டு இருந்தா நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தீங்கை நான் உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய கண்டிப்பு, அது அவருடைய சிக்ஷை. அது எதன் அடிப்படையில? அன்பின் அடிப்படையிலே வருகிறது. ஆனா அந்த சிச்சையை நான் கேட்ட மாத்திரத்துல, அந்த கடிந்து விழுதலை நான் கேட்ட மாத்திரத்துல நான் தேவனுடைய பாதத்திலே விழுகின்ற பொழுது அந்த செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தீமையை, என்னுடைய பாவத்தை நான் விட்டு விலகுகின்ற பொழுது தேவன் என்ன செஞ்சிடறாருன்னா மறுபடியும் அதே அன்பின் அடிப்படையில
அவர் எனக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி, எனக்கு சொன்னதை செய்யாதபடி அவரும் மனம் மாறுகிற தேவனாக இருக்கிறாராம். அப்ப இதுல எல்லாம் என்னத்தை நீங்களும் நானும் விளங்கணும்னா, அவருடைய அன்பிலே அவர் மாற மாட்டார். அவருடைய குணாதிசயம் அவர் ஒரு நாளும் மாறாது. அவர் இரக்கம் உள்ளவர் தான், அவர் கிருபை உள்ளவர் தான், அவர் உண்மை உள்ளவர் தான், அவர் அன்பானவர் தான். அதுல எந்தவித மாறுதலும் இல்லை. ஆனா அந்த அன்பை நிலைநாட்டுவதற்காக சில நேரத்துல கோவப்படுறாரு, சில நேரத்துல எரிச்சல் படுறாரு, சில நேரத்துல ஒரு எச்சரிப்பை கொடுத்துடுறாரு. ஐயா நான் உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படின்றாரு. அது அன்பின் அடிப்படையில இவன் எப்படியாவது மனம் திரும்பிடணும், இதுக்கு மேல போனான்னா அவன் நிச்சயமாக அழிக்கப்பட்டு போயிடுவான், அதனால இவனுக்கு நான் ஒரு எச்சரிப்பை கொடுக்க போறேன், நான் இப்படி ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பையும் நாம் உதாசீனப்படுத்தி போகின்ற பொழுது அன்பின் அடிப்படையாக சொல்லப்பட்ட அந்த காரியம் அன்பின் அடிப்படையிலே அது அழிக்கப்படுகிறது. ஏன் என்று சொல்லி பார்ப்பீர்களா இருந்தால், ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய தாய் அல்லது உங்களுடைய ஒரு பிள்ளை நீங்கள் எவ்வளவுதான் நேசித்தாலும் மரித்ததுக்கு பிற்பாடு வீட்டுல எத்தனை நாள் வச்சிருப்பீர்கள்? மரித்து போன அந்த நிலையில இருக்கின்ற அந்த உடலை எத்தனை நாள் நீங்கள் உங்களுடைய வீட்டுல வைத்திருப்பீர்கள்? அன்பானவர்கள், சரி ரொம்ப அன்பு, ஒரு கிழமை வச்சிருப்பீங்களா? ரொம்ப அன்பு ஒரு 2 கிழமை வச்சிருப்பீங்களா? இல்ல எனக்கு ரொம்ப அன்பு அப்படின்னு 1 மாசம் வச்சிருப்பீங்களா? அழுகி புழுத்து நாறுகின்ற பொழுது அந்த அன்பு எப்படி போகும் தெரியுமா? நம்மளுடைய அன்பை நான் சொல்லுகிறேன், நமக்கு விளங்குகின்றது. ஆமா, நாம் அன்பு செலுத்தினோம், நாம் எவ்வளவு தூரம் இவர்களுக்கு பரிவு காட்ட முடியுமோ பரிவு காட்டி விட்டோம், எத்தனை தரம் எச்சரிப்பு கொடுக்க முடியுமோ எல்லா விதத்திலும் எச்சரிப்பை கொடுத்து விட்டோம், முயற்சி செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் அவர்களுக்காக ஏறெடுத்து விட்டோம். ஆனால் அவர்கள் மரணத்தையே விரும்பி போகின்ற பொழுது அந்த அன்பு உங்களுடைய விருப்பத்துக்கு விடுகின்றது. அதுவும் அன்பின் அடிப்படையிலேயே நமக்கு அழிவை கொடுக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அது அவருடைய அன்புதான். அந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமை. நான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டுட்டேன், இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், கேட்கிறான்ல, தீர்மானத்தை நம்ம தான் எடுக்கணும். அந்த நேரத்துல அந்த அன்பு கடைசியாக நம்முடைய இஷ்டத்துக்கு விடுகின்ற பொழுது, நாம் அவரை விட்டு தூரமாய் போகின்ற பொழுது, ஜீவனாய் இருக்கிற தேவனை விட்டு தள்ளி போகின்ற பொழுது, ஜீவனை இழக்கிறவர்களாக நீங்களும் நானும் நிச்சயமாய் மாறி போகிறோம். மரித்த ஒரு நிலைமைக்கு வருகின்றோம். எவ்வளவு அன்பாய் இருந்தாலும் சரி, அந்த அன்பு கடைசியில அந்த அன்பை காட்டினவர்கள் அதை பிரயோஜனப்படுத்தாத பொழுது, அந்த அன்பை தேவன் என்னிடத்துல காட்டுகின்ற பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல், நான் அந்த அன்பை மறுபடியும் உதாசீனப்படுத்தி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இருக்கின்ற பொழுது நான் மரித்தவனாக போகிறேன், மரணத்துக்கு ஏற்றவனாய் போகிறேன். பாவத்தை நான் செய்து மரணத்துக்கு ஏற்றவனாய் மாறுகின்ற பொழுது கடைசியாக அவருடைய வார்த்தை, அந்த அன்பின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட அந்த மரணம், நீ செய்தேன்னா நீ அழிஞ்சிருவ, அது அன்பின் அடிப்படையில சொன்னது, கடைசியாக அது நம் மத்தியிலே நிறைவேறுகிறதாக காணப்படுகிறது. அப்படியா இருந்தால் தேவன் எப்பொழுதும் அன்பானவர் தான். அவர் எத்தனை தரம் நம்மளை அடித்தாலும் சரி, நம்மளுக்கு எத்தனை எச்சரிப்புகளை கொடுத்து எரிச்சல்களை அவர் நமக்கு முன்பாக காட்டினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அது அன்பின் அடிப்படையில என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அதுல சந்தேகப்படாதீங்க. சாத்தான் அந்த சந்தேகத்தை அன்றைக்கு பரலோகத்துல தேவ தூதர்கள் மத்தியிலே ஏற்படுத்தினான். இன்றைக்கு நீங்களும் நானும் தெளிவுள்ளவர்களா இல்லாவிட்டால் அவருடைய அன்பை கேள்வி கேட்கிறவர்களாக மாறிப்போம் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி இருந்தால் அவர் மாறாதவர். எதுல மாற மாட்டாரு? அவருடைய அன்பிலே மாற மாட்டாரு. ஆனா அந்த அன்பை நிலைநாட்டுவதற்காக அநேக மாற்றங்களுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் நீங்க யோனா 3வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, என்னுடைய தேவன், என்னை படைத்த தேவன் ஏதாவது ஒரு மாற்றத்துக்குள்ளாக வருகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னை படைத்த தேவன் எனக்காக மாறுகிற தேவன் அப்படின்பது விளங்குது. எதுல மாறுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருடைய அந்த அன்பை காட்டுகிறதுக்காக அவர் மாறுறாராம், அவருடைய வார்த்தையில மாறுறாராம். யோனா 3வது 4வது வசனத்துல நான் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இது நிச்சயமான ஒரு உண்மை. தேவன் பொய் சொல்லுகின்ற தேவன் அல்ல. இதை எதன் அடிப்படையில அந்த நினைவே மக்களுக்கு சொல்றாரு அப்படின்னா, அன்பின் அடிப்படையில. மறந்துடக்கூடாது.
அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அது நடிப்பல்ல, அது பொய்யல்ல, அது உண்மை. நீ கவிழ்க்கப்பட்டு போவ சொல்றாரு, நீ அழிஞ்சு போயிருவ அப்படின்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில சொல்றாரு? அன்பின் அடிப்படையில. இந்த எச்சரிப்பை கேட்டு சரி நான் திரும்பி வந்துட மாட்டேன், இந்த எச்சரிப்பை கேட்டு சரி என்னுடைய மகன் என்னிடத்துல வந்துட மாட்டான், நான் அழிச்ச போறேன் அப்படின்னு சொல்ற. அது உண்மை, அது உண்மை. ஆனா எதன் அடிப்படையில? அன்பின் அடிப்படையில. என்னத்தை எதிர்பார்க்கிறான்னு அப்படி சொல்லிட்டு என்னுடைய மகன் வந்துட மாட்டானா, இந்த எச்சரிப்பு நான் அவனை அழிச்சிருவேன்னு சொல்றேனே, என்னிடத்துல வந்துட மாட்டானா, என்னிடத்துல ஓடி வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அன்பின் அடிப்படையில அவர் இந்த காரியத்தை செய்யறாரு. அந்த நினைவை பட்டணத்தார் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, சரியாக புரிந்து கொண்ட இந்த ஜனங்கள், அவரை ஏதோ ஒரு விதத்திலே அறிந்திருந்த அந்த ஜனங்கள் கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறின மாத்திரத்திலே அங்கே அவர்கள் எல்லோரும் மனம் திரும்புகின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். சில நேரத்தில் இந்த 3வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து சில வித்தியாசமாக கையாண்டு இது மூல பாஷைக்கு போய் இது இப்படியாப்பட்ட ஒரு விளக்கம் இருக்கிறது, இப்படியாப்பட்ட ஒரு விளக்கம் இருக்கு என்று சொல்லி இதிலே தேவனுடைய அன்பை காண்கிறதுக்கு பதிலாக வேறு விதமான ஒரு விளக்கத்துக்குள்ளாக போவார்கள். ஆனால் அப்படி அல்ல. இது அழிப்பது அப்படின்னால் கவிழ்க்கப்பட்டது என்றால் அது உண்மையிலே அழிந்து போவதில்லை, அழிகிறதற்கு மாதிரி ஒரு கதை அப்படிலாம் இல்லை. தேவன் சொன்னது இது நிஜம். நீங்கள் மூல பாஷையில போய் பார்த்தீங்கன்னா சரியாகத்தான் இருக்கும். அவர்கள் ஒரு குழப்பத்தை செய்கிறார்கள். ஆனா இதை தெரிஞ்ச மாதிரி அது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. யோனா 3வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துல, ஜனங்கள் எல்லோரும் மனம் திரும்பி, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். என்ன ஒரு அருமையான தேவன்! என்ன எச்சரிப்பை கொடுக்கிறாரு, அதுவும் அன்பின் அடிப்படையில. ஒருவேளை எச்சரிப்பை கேட்டு அவரு மாறுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னா செய்வாரு. ஆனா ஒருவேளை நான் மாறின மாத்திரத்துல அவரும் மாறிடுறாங்க. சரிப்பா, நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டேன், நீ மாறிட்ட, நானும் மாறிடுறேன், நானும் ஒண்ணு அழிக்க மாட்டேன். என்ன ஒரு தேவன்! இந்த சிருஷ்டியை எப்படியாவது ரசித்திடணும், எப்படியாவது அவனை அவரோடு கூட கொண்டு வந்து வைத்து அவனோடு உறவாட வேண்டும் என்கின்ற ஒரு மிகுந்த ஆவல் உள்ள, மிகுந்த அன்பு கொண்ட ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பொய்யல்ல. இந்த தேவன் மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன், மறந்துடாதீங்க. மிக மிக நேசிக்கப்பட வேண்டிய தேவன் இந்த தேவன். நம்மளுடைய தீர்மானம் தான் அவருக்கு தேவையா இருக்கு. அவரு கோவப்படுறாரு, சில நேரத்துல எரிச்சல் பண்றாரு, சில நேரத்துல நம்ம மேல அவரு தண்டனைகளை கொடுக்கறதுக்கு ஏதுவாய் அவரு சில காரியங்களை அவர் செய்கிறாரு, எச்சரிப்புகளை கொடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, நீங்களும் நானும் நன்மையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக, அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக, அவரோடு கூட அவரோடு உறவாட வேண்டும் என்பதற்காக. என்ன ஒரு தேவன் பாருங்க! நம்மளோட உறவாடுகிறதுக்காக நம்மளை சிரிச்சுக்கிறார். அட, நீ என்னோட இருந்துரு, நீ என்னோட நெருங்கி ஜீவித்தான் உனக்கு ஜீவன், நான் தான் ஜீவனே, நீ என்ன விட்டு போனேன்னா நீ உன்னிடத்துல ஜீவன் இருக்காது, நீ மரணத்துக்கு எதுவா போயிடும், நீ என்னோட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நன்மைக்காக நம்மளை சிரிச்சுக்கிறவர். நாம் மாறுகின்ற பொழுது அவரும் மாறுகிறாராம். நாம் நம்முடைய தீமைகளை எல்லாவற்றையும் விட்டு அகற்றுகின்ற பொழுது அவரும் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத வண்ணம் மனம் மாறுகின்ற தேவனா. என்ன ஒரு அருமையான தேவன்! மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். அதனாலேதான் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு நீங்கள் போகின்ற பொழுது, ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். புதிதாக செய்கின்ற தேவன் இந்த தேவன். உங்களுக்கு எனக்காகவும் இன்னும் எத்தனை காரியங்களை வேண்டுமென்றாலும் புதிதாக செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கின்ற தேவன். நீங்க வித்தியாசமான தீர்மானங்களை எடுத்தாலும் சரி, வித்தியாசமாக சிரித்தாலும் சரி, ஒவ்வொரு தரமும் நமக்காக புதிய காரியங்களை செய்து நம்மளை எப்படியாவது அவரிடத்துல அழைத்து வந்து விட வேண்டும், நம்மளை எப்படியாவது அவர் சேர்த்து கொண்டு நம்மோடு கூட உறவாட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை கொண்ட, நம்மளை மிகவும் நேசிக்கின்ற ஒரு தேவன், மாறாத தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். இப்படி சிருஷ்டிக்கிட்ட இருந்து கெஞ்சி கொண்டிருக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை.
அவர் படைச்சது அவருக்கு வேணும்னா உடைச்சு போட்டுற முடியும், அவர் வேணா அழித்து போட்டு விட முடியும். அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அவர் இப்படியெல்லாம் நம்ம கிட்ட கெஞ்சி கொண்டிருக்கிறதுனாலையும், அவர் நம்மளோடு கூட இப்படி பிரயாசப்படுகிறதுனாலும் நம்ம சில நேரத்தில் அவரை குறைச்சி இட போட்டுறக்கூடாது. சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா இல்லாமையிலிருந்து காரியங்கள் அங்கே உருவாகி வரும். மிகவும் பயங்கரமானவர். கோடான கோடி பேர் அவரை ஓயாமல் துதித்து பாடிக்கொண்டு அந்த துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் பாவிகளாயிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும், விழுந்து போன உங்களுக்காகவும் எனக்காகவும், அவருடைய கண்களுக்கு முன்பதாக, நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்கிற நம்மளிடத்துல அவருடைய வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு, அவர் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு, நான் அப்படி சொல்லிட்டேன், சொன்னதுனால நான் செய்ய போறேன் அப்படின்னு இல்லப்பா, நீ மாறினா நானும் மாறிடுவேன் அப்படின்னு மாற்றத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற ஒரு தேவன். என்ன ஒரு அருமையான தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். என்ன ஒரு அருமையான தேவன். இந்த 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 பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக மனிதனாக மாறுகிறார். அங்கே அந்த தூதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது சிருஷ்டிகள், அந்த சிருஷ்டிகளுக்காக தன்னை அவர் அங்கே மாற்றத்துக்குள்ளாக கொண்டு அவனுக்காக அங்கே நிற்கிறார். சிருஷ்டிகள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கீழ்ப்படிவென்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சிருஷ்டிகளோடு கூட ஒருவராய் அங்கே இருக்கின்ற ஒரு தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே. என்ன ஒரு அருமையான தேவன். இந்த தேவனை நேசிக்காமல் வேறு யாரை நாம் நேசிக்க முடியும்? இந்த தேவனுக்கு விரோதமாக நாம் எப்படி பாவம் செய்வது? இந்த தேவனுக்கு விரோதமாக நாம் எப்படி துரோகம் செய்வது? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறு எந்த வார்த்தையை நாம் உயர்த்தி வைக்க முடியும்? ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. என்ன ஒரு அருமையான அன்பான தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோம். இந்த தேவனுடைய பாதத்தை எப்பொழுது காண்பது என்று சொல்லி காத்திருந்து, பாதத்தை கண்ட பாதத்திலே விழுந்து முத்தமிட்டு, ஆண்டவரே எனக்கு இத்தனை அன்பு செய்தீரே, உமக்கு நன்றி என்று நாம் எப்பொழுது சொல்லுவது? அருமையான தேவன், மிக மிக நேசிக்கப்பட வேண்டிய தேவன். அதனாலேதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் தூக்கி வச்சுட்டு உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, நீங்களும் நானும் அவரோடு உறவாட வேண்டும் என்பதற்காக. அதுல என்னங்க இருக்கு? எனக்கு என்ன தெரியல. என்ன அவர் பார்ப்பதில் அவருக்கு அப்படி என்ன சந்தோஷம் எனக்கு தெரியல. நான் அப்படி எதுவுமே செய்யல. ஆனா அந்த தேவன் என்னை சேர்த்து கொள்ளுகிறதுக்காக, என்னோடு உறவாடுகிறதுக்காக அவருடைய பதவிகள் எல்லாவற்றையும் தூக்கி தள்ளி விட்டாரா. அவருடைய அந்த எல்லா இடத்திலும் இருக்கின்ற அந்த தன்மையை அவர் தூக்கி எறிந்து விட்டு மனிதனாக அந்த சாயலை எடுத்தாரு. இன்று வரை அதே மனித சாயல் இருக்கிறாரு. தொடர்ந்து நித்தியமாய் அந்த சாயல்ல இருக்க போகிறாரே. அடிமையின் ரூபம் எடுத்தாரே, உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த தேவனை நேசிக்காமல் நாம் வேறு யாரை நேசிப்பது? மிக மிக நேசிக்கப்பட வேண்டிய தேவன். இந்த தேவன் இல்லாமல் வேறு யாரு? இவர் நமக்காக இத்தனை மாற்றங்களை செய்கின்ற பொழுது, இவர் நமக்காக தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனிதர் சாயலானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இத்தனை மாற்றங்களுக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது, நீங்களும் நானும் சினிமா பாட்டு கேட்கறது விட முடியாது, அது பெரிய கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நான் பழகிட்டேன், எனக்கு என்னுடைய சாயல் அது அப்படித்தான், அது என்ன பழக்கம், அது ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நான் சில நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கோம். குடித்து பழகினவர்கள் குடியை விடுகிறது ஏதோ பெரிய கஷ்டம் போலவும், அதெல்லாம் விட முடியாதுப்பா, நான் அடிமையில இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறாங்க. அந்த தேவனை ஒரு கணம் யோசித்து பாருங்க. அவர் இப்படி யோசித்திருந்தால் நீங்களும் நானும் இன்றைக்கு இல்லை, எப்பயோ அழிந்து போயிருப்போம். இன்றைக்கு நாம் உருவாகி இருக்க கூட மாட்டோம். ஆனால் அவர் நமக்காக இத்தனை மாற்றங்களை செய்கின்ற பொழுது, இந்த உலக சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக இந்த தேவனை மறுதளிக்கிறோமே. இந்த தேவனுக்காக நாம் என்ன மாற்றத்தை செய்திருக்கிறோம்? ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்னிடத்துல தேவனுக்காக விட முடியாது என்பது எதுவுமே இல்லை. சினிமா என்னங்க, குப்பை. ஆனா அந்த குப்பையை பிடிச்சிட்டு கடவுள் இடத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
ஒரு சின்ன ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது, நம்முடைய இச்சை இருக்கிறது, அதனால தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இவருடைய அன்பை சரியாக புரிந்தவன் உன்னுடைய பிள்ளையை எனக்காக தா அப்படின்னு சொல்லி கேட்டா வெட்டி போடுகிறதுக்கு ஆயத்தமா இருப்பான். இவருடைய அன்பை சரியாக புரிந்தவன். அப்படி புரிந்தவன் தான் ஆபிரகாம். ஓ வெட்டி போடு, நீ போ, இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் இல்லாம பண்ணு அப்படின்னா வெட்டி போடுறதுக்கு ஆயத்தமா இருப்பான். இந்த அன்பை புரிந்தவன். தேவன் எது சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் என்கின்ற ஒரு மனநிலை உங்களிடத்துல என்னிடத்துல உருவாகும். அதுதான் பிரமாணம். அதுதான் பிரமாணம். அதுதான் பிரமாணத்தினுடைய கொள்கை. அதுதான் பிரமாணத்துடைய சாயம். அவர் எது சொன்னாலும் செய்வேன். அதை கற்றுக்கொள்கிறதற்கு தான் இந்த எல்லா காரியத்தையும் தேவன் செய்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாம் இடத்துல அன்னைக்கு சொன்னாரு, இதை சாப்பிடாது, அதுதான் பிரமாணம், அதுதான் வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வேன். அந்த ஒரு மனநிலை நம்ம இடத்துல வர வேண்டும். அவர் நமக்கு இத்தனை மாற்றங்களை செய்கின்ற பொழுது, நமக்காக எத்தனை மாற்றங்களை செய்கின்ற பொழுது, நாம் அவருக்காக நல்ல நல்ல மாற்றங்களை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற அசுத்தங்களை எல்லாவற்றையும் தேடி பார்த்து என்னென்ன மாற்றங்களை நான் இந்த தேவனுக்காக செய்ய வேண்டும் என்பதை ஒரு பட்டியல் போட்டு, கூடுமானால் உட்கார்ந்திருந்து சிந்தித்து, நான் இந்த தேவனுக்காக என்னென்ன மாற்றங்களை எனக்குள்ளாக செய்ய வேண்டும் கேட்டு பார்த்து சிந்தித்து பார்த்து எத்தனை மாற்றங்களை ஏற்க முடியுமோ அத்தனை மாற்றங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டாமா? அவர் இவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்மளுக்காக செய்கின்ற பொழுது நாம் அவருக்காக இதை கூட செய்யாவிட்டால் எப்படி? அப்படியா இருந்தால் இந்த தேவனை சரியாக புரிந்து கொள்கிற நீங்கள் பாவம் செய்யாதவர்களாய், அவருடைய அன்பிலே கட்டப்பட்டவர்களாய், எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே தேவன் செயற்படுகிறார். மறந்து போயிடக்கூடாது. நம்முடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே செயற்படுகிற தேவன். அவருடைய கோபம் இருக்கிறது, அவருடைய எல்லா விதமான குணாதிசயத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. எதன் அடிப்படையில? அன்பின் அடிப்படையில. நான் என்ன செய்யணும் அப்படின்னா தீர்மானத்தை எடுக்கணும். அந்த தீர்மானத்தை நான் எடுக்கின்ற பொழுது அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். அவர் நம்மளோடு கூட உறவாடுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியா இருந்தால் இந்த தேவனை எந்த நேரத்திலும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அருமையான தேவனை எந்த நேரத்திலும் நீங்க துக்கப்படுத்திடாதீங்க. அவரோடு ஓடுகிறதுக்கு ஏதுவான பிரயாசத்தை எடுங்க. அவரை தெரிவு செய்யுங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். உடனே நாங்கள் தலைகளை தாத்தி ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியே, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வமே, அப்பா, மறுபடியும் உண்மை நினைக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. எந்த நிலையிலும் நாங்கள் உண்மை தூக்கப்படுத்தி விடாத ஒண்ணுமாக எங்களுக்காக நீர் இத்தனை மாற்றங்களை செய்திருக்கிறீரே, இத்தனை மாற்றங்களுக்குள்ளாக நீர் கடந்து வருகிறீரே, அடிமையின் ரூபம் எடுத்து வந்தீரே தகப்பனே. ஓ, நாங்கள் என்னென்ன மாற்றங்களை உமக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லும். நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு காண்பித்து தாரும். நாங்கள் இந்த மாற்றங்களை எங்களுக்குள்ளாக செய்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். உடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். உடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களா இந்த பூலோகத்திலே நாங்கள் நல்ல மாற்றங்களை செய்து உடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வீர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட இயேசுவின் நாமத்தில் நன்றி என்று சொல்லி ஜெபம் பண்ணி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு நல்ல தகப்பனே. ஆமென்.